ஹாய் எவ்ரிவன், வணக்கம். ஹங் அசெம்பிளி அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் இப்போது எல்லாருமே பேசிக்கொண்டு இருக்காங்க. ஹங் அசெம்பிளின்னா என்ன அப்படின்றத இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு கூட அவங்களால சரியான அந்த அரசு அமைக்கப்பட முடியாத ஒரு நிலை உருவாச்சுன்னா அதை தான் ஹங் அசெம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். இது பொதுமக்களுக்கு குழப்பமான நிலையை ஏற்பட்டாலும் இது அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு நிலையாக தான் இது கருதப்படுகிறது. சரி, ஹங் அசெம்பிளி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சட்டமன்றத்தில் மொத்த இடங்களில் பாதி அளவாவது ப்ளஸ் ஒரு இடம் மெஜாரிட்டியை காமிக்கணும். அதுதான் 118 117 ஆக்சுவலாக ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம்னா 118. அதை தான் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெஜாரிட்டி கிடைக்காம இருந்தால் யாராலையுமே தனியாக அரசு அமைக்க முடியாது. அந்த டைமில் தான் ஹங் அசெம்பிளி என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த மாதிரி நிலைமை ஒன்று வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கட்சிகள் ஒன்றுடன் ஒன்று கூட்டணி அமைத்து அரசு அமைக்க முயற்சி செய்வாங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆளுநர் ஒரு பெரிய கட்சியை கூட்டணியாயே அரசு அமைக்க கூப்பிடுவார். அவர்கள் மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். அவங்கனால மெஜாரிட்டி நிரூபிக்க முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்த பிளேஸில் உள்ளவங்க, இப்போ டிஎம்கே இருக்குது, ஸோ அடுத்த பிளேஸில் உள்ளவங்கள கூப்பிடுவாங்க. அவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யணும். அவங்களால் காமிக்க முடியல, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் ரீஎலெக்ஷன் தான் ஏற்படும். இந்த மாதிரி ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு. இது புதுசு கிடையாது. அதுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. இந்த மாதிரி ஹங் அசெம்பிளி இந்தியாவில் பல முறை நடந்துள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் 2018 கர்நாடகா மாநிலத்தில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டியே கிடைக்கவில்லை. பிஜேபி ஒரு பெரிய கட்சி, அது பெரிய கட்சியாக இருந்தால் கூட மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாமல் அவங்க விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் மற்றும் ஜேடிஎஸ் கூட்டணி அமைத்து தான் ஒரு அரசையே உருவாக்குனாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 2013 டெல்லியில் எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்காததுனால ஹங் அசெம்பிளி நடந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட தலைமையிலான ஏஏபி காங்கிரஸ் ஆதரவுடன் ஒரு மைனாரிட்டி அரசு அமைத்தது. ஆனால் அந்த அரசு என்னாச்சுன்னா நிறைய நாள் நீடிக்கலை. அடுத்தது 2017 கோவாவில் என்ன நடந்துச்சுன்னா, காங்கிரஸ் அதிக இடங்கள் பெற்றிருந்தாலும் மெஜாரிட்டி இல்லாததுனால பிஜேபி கூட்டணி அமைத்து ஒரு அரசை உருவாக்கினாங்க. இதன் மூலம் பெரிய கட்சியெல்லாம் தனியாக இருந்தால் போதாது, மெஜாரிட்டி தான் முக்கியம் என்பது நிரூபிக்கப்பட்டது. அதாவது இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னால், தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது, மெஜாரிட்டியை நிரூபிப்பது மிகவுமே அவசியம். மக்கள் ஒரு தெளிவான முடிவை எடுக்கவில்லை என்றால் அரசியல் நிலையில் நிஜமாகவே ஒரு பெரிய குழப்பம்தான் ஏற்படும். அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுக்கு தெரிஞ்சது ஹங் அசெம்பிளினா என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.